ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கார சாரமாக மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாம், மழை பெஞ்சிட்ருக்க இந்த நேரத்தில் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி வர்றவங்களுக்கும் உடல் எப்போதுமே சோர்வாக இருக்குது, கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ கண்டிப்பாக இதே போல் மட்டன் எலும்பு சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டே வாங்க. உங்கள் உடம்புல உள்ள உடல் சோர்வு நீங்கி நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும். இந்த மட்டன் சூப் ரெசிபியை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முதல்ல இது மூணுத்தையும் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சீரகம், சோம்பு, மிளகு இந்த பவுடரை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இதே மிக்ஸி ஜாரில் வேறொரு மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. அதே போல் ஒரு விரல் சைஸுக்கு உள்ள இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு முழு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது சூப்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சளி, காய்ச்சல், இருமல், உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க காரசாரமாக சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டா போதும். அவ்வளோதான். இப்போ சூப்புக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி மட்டன் சூப்பை குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குக்கரை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாகி இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த மசாலா நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே சீரகம், சோம்பு, மிளகு இதை சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக 2 நல்ல பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறது ரொம்ப இந்த சூப்புக்கு முக்கியமான ஒன்று. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இந்த தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. ரொம்ப மசிய வதக்கணுங்கிறதுல லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் சூப்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா வதக்கின பிறகு இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மட்டன் எலும்பை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு மட்டன் சூப் செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு தான் எலும்பு சேர்த்துருக்கேன். இந்த எலும்பை நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா எலும்பை நம்ம மசாலா கூட சேர்த்து கலந்து விட்டாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன் எலும்பு சூப்பை பொறுத்தளவில் நல்லா தண்ணியாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கியிருந்தோம். இந்த சமயத்தில் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ சூப்புக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சூப்பில் நல்லா எலும்பு எல்லாமே நல்லா வெந்து அந்த மசாலா கூட சார்ந்து வரும். அப்போ தான் சூப்பு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் 7 விசில் விட்டு நம்ம ப்ரெஷர்லாம் வெளியில் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் எலும்பு சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.